எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு 27th ஜூன். இன்னைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்றது தான் இந்த சாட்டர்டே vlogல உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் ஒன்று புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுவே கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் அ லாங் பிரேக் உங்களை இன்னொரு லாங் வீடியோவில் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா, பக்கத்தில் இருக்க இ சேவா மையத்தில் தான் கிளம்பிட்டு இருக்கோம். இப்போ ஒரு மணி 12:30 இருக்கும். 12:45 நான் அங்கே இருக்கணும். இங்கேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம். ஆல்ரெடி அவளோட ஆதார் காப்பியில் இனிஷியல் போடாமல் இருக்கு. பட் பர்த் சர்டிஃபிகேட்ல இனிஷியல் போட்டு இருக்கு. இதில் எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸ்கூல்ல. அதனால இங்க பாருங்களேன், அவளோட சின்ன வயசு போட்டோ இதுதான் அவளோட ஆதார் காப்பி. அவளோட ஆதார்ல இனிஷியல் இல்லாம இருக்கிறத இப்ப இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல போட்டோ இருக்க மாதிரி ஒரு போட்டோவோட சேர்த்த மாதிரி அவளுக்கு ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக ஒரு 15 days அழிஞ்சு அது வாங்கியாச்சு. ஸோ இது இருந்தாதான் அடுத்தது ஆதார்ல இனிஷியல் இன்க்ளூட் பண்ண முடியும். பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் பத்தாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்ததுனால இப்போ அதுவுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எங்க கிளம்பிட்டு இருக்கோம்னா, பக்கத்துல இருக்க இ சேவா மையத்துக்கு போய் இந்த நேம்ல இனிஷியலை இன்க்ளூட் பண்றதுக்காக தான் போறோம். இப்போ ஸ்கூல்ல இந்த இயர் இதெல்லாமே கேட்பாங்க அப்படின்னு சொன்னதுனால தான் இப்போ அவசரமா இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு 3 days எங்களுக்கு லீவா இருக்கிறதுனால ஸோ இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க. நமக்குமே ஹாலிடேவா இருக்கிறதுனால போய் இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுவோம். வாங்க அங்கே போய் விலாக கண்டினியூ பண்ணுவோம். இந்த மாதிரி லைவா நான் பேசினது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு மறக்காம சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் கண்டினியூ பண்றேன். இப்போ நான் கிளம்புறதுக்கு நவி ரெடி ஆயிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப பிடிச்ச பேண்ட் இது. நீங்க நிறைய வீடியோல இதை தான் பார்த்துருப்பீங்க. வெயில் பயங்கரமா இருக்கு. எப்படி இங்கேருந்து போறேன் அப்படின்றது தெரியல. பார்ப்போம். வீட்டுல இருந்து ஒரு 10 நிமிஷத்துல போயிடலாம். காலையில பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா, நான் கோதுமை தோசை, நவிக்கு கொஞ்சமா மாவு இருந்தது, அதனால அவளுக்கு தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மெதுவாக தான் கிளம்பினதுனால நாங்கள் அதுவே வயிறு ஃபில்லிங்காக இருந்தது. மத்தியானம் வந்தோன்னு சமைக்கணும் அப்படின்றதுனால நான் அரிசி மட்டும் கொஞ்சம் புழுங்கரிசின்றதுனால கொஞ்சம் ஊற வச்சுட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் புளியுமே ஊற வச்சிடல. ரச சாதம் வந்தோடனே செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக நான் ஊற வச்சுட்டு தான் போனேன். பட் ஆனால் அங்கே வேலை முடிச்சுட்டு நவி பசிக்குது அப்படின்னு சொன்னதுனால அங்கேயே சாப்பாடை வாங்கிட்டு வந்துட்டோம். இது நம்ம வழக்கமாக ஸ்கூலுக்கு போகிற வழி, நமக்கு தெரிஞ்ச பாதையில தான் இருக்கு. அதனால மேப்லாம் ஒன்றும் போடல, டைரெக்டாகவே கிளம்பியாச்சு இங்கேருந்து. ஆல்ரெடி ஒரு ஆதார் அப்டேஷனுக்காக, அவளோட ஃபிங்கர் பிரிண்ட் அப்டேஷனுக்காக இங்கே தான் போயிருந்தோம். அது பண்ணிட்டு ஒரு 3 monthsக்கு மேலே இருக்கும். போயிட்டு அவங்க என்ன ப்ரொசீஜர் சொன்னாங்களோ அதை ஃபாலோ பண்ணி ஆதாரை அப்டேட் பண்ணியாச்சு. இங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிருச்சு. நான் அங்கேயே இதை கவர் பண்ணினேன். நவி வண்டியை திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. நான் வீட்டுக்கு போய் லஞ்ச் சமைச்சிடலாம் அப்படின்னு தான் இருந்தேன். பட் ஆனால் நவி வர்ற வழியில் ஒரு ஹோட்டலில் பார்த்துட்டா, அதில் சாப்பாடு வேணும் அப்படின்னு சொன்னதுனால அவளுக்காக ஒரு பிரியாணி மட்டும் வாங்கினோம். இந்த ஒரு சாப்பாடு நாங்கள் 2 பேருமே வீட்டில் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். மதியானம் ஒன்றும் சமைக்கல. அந்த ஊற வச்ச சாதத்தை எடுத்து வச்சாச்சு. அப்புறமா நைட் வேறு ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. செம்மையாக இருந்தது. இங்கே வெஜிடபிள் பிரியாணியும் குருமாவும் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது. நான் இந்த அளவு டேஸ்ட்டாக இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. அந்த அளவு டேஸ்ட்டாக இருந்தது. வெயில்ல போயிட்டு வந்த டயர்ட்ல நான் நல்லா படுத்து தூங்கிட்டேன். நவி ஒரு 3 ரேக்கை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அவ உட்காந்து எழுதிட்டு இருந்தா. இதோட வீடியோ முடியுது. வீடியோ எப்படி இருந்ததுன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.